ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. பெரியோர்களுக்கும் நீலாயுதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகுருவாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளின் சச்சரித்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரித்தம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் தொடர்ந்து கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 42வது வாரமாக நாம இந்த வாரம் கேட்க போறது மாதவராஜ் அவர்களுடைய அனுபவம். சேலத்துல இருக்கார் அவரும். போன வாரமே நம்ம கேட்டிருந்தோம். சேது மாதவன் அவர்களோட துணைவியார்ட்ட ராஜலட்சுமி அம்மாள் மூலமா அவர் தரிசனம் செய்கிற பாக்கியம் கிடைச்சது. அதுல இருந்து அவர்கள் வாழ்வுல பல மாற்றங்கள் குருநாதரால ஏற்பட்டது. எங்க தாரக மந்திரமே ஸ்ரீ குரு பாகிமாம் பரமதயாளோ பாகிமாம் ஸ்ருங்கேரி ஜெகத்குரோ பாகிமாம் பாரதி தீர்த்த பாகிமாம் தான் எங்களுடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார். அவர் 2000 ஆண்டு கேரள மாநிலத்துல அவர் துறை சார்ந்த உபகரணங்களை தகுந்த முறையில் தகுந்த ஆர்டரோட பேர்ல விலையெல்லாம் நிர்ணயம் செஞ்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு அத சப்மிட் பண்ணி பைசாவும் வாங்கிக்கிறார். ஆனா என்ன ஆகுறதுன்னா 2001ஆம் ஆண்டுல, இது 2000ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டுல மத்திய தணிக்கை துறையினர் அந்த அரசு நிறுவனத்தை தணிக்கை செய்த போது மத்திய அரசு இவாளோட நிறுவனத்துக்கு மத்திய அரசு அங்கீகாரம் செய்து தரம் மற்றும் விலையை 2001ஆம் ஆண்டு நிர்ணயம் செஞ்சிருக்கா. ஆனா இவர் 2000ஆம் ஆண்டிலேயே இதை முடிச்சுட்டார் இவர். ஆனா 2001ஆம் ஆண்டு நிர்ணயம் செய்திருந்தது இல்லையா, அந்த நிர்ணயித்த விலையை விட அதிக விலை தந்து கொள்முதல் செஞ்சதால இந்த கவர்மெண்ட்டுக்கு சுமார் ஒரு 4 லட்சத்துக்கு மேல இழப்பு ஏற்பட்டுடுது. அதனால அவ என்ன பண்றா, இவாளுடைய நிறுவனம் தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு தணிக்கை நிறுவனத்திட்டேந்து இவாளுக்கு மத்திய அரசு தணிக்கை குழுட்டேந்து இவாளுக்கு அரசுக்கு சர்க்குலர் வந்து, அரசுல இருந்து இவாளுக்கு சர்க்குலர் வந்துடுச்சு, நீங்க 4 லட்சம் ரூபாய் நீங்க காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவருக்கு என்னன்னா, தவறு எங்க பேர்ல எங்க நிறுவனத்திட்ட கிடையாதுன்னு சொல்றாரு அவர். ஏன்னா மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்யறதுக்கு முன்னாடியே அவர் பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கிட்டார். அரசோட ஒப்பந்தமும் கவர்மெண்டோட ஒப்பந்தமும் போட்டாச்சு. அதனால புதுசான அந்த விலை வந்து இவரை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு வக்கீல்கள் மூலமா இவர் கோர்ட்ல வாதாடுறார். ஆனா அதை ஒப்புக்கொள்ளல தணிக்கை துறையினர். வட்டியோட சேர்த்து 4,60,000 கட்டணும் அப்படின்னு கண்டிப்போட சொல்லிட்டா. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம தப்பு பண்ணல, தப்பு பண்ணாத போது நம்ம எப்படி இதை கட்டுறது, அவர்கிட்ட அவ்வளவு பணங்களும் கிடையாது. நம்ம இதை கட்டணும்னா நம்ம வீடை வித்துதான் நம்ம வந்து இதை கட்டணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றார், ஆச்சாரியாள்கிட்ட நம்ம போய் சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு அங்க வரார். வந்துட்டு அவர்கிட்ட விவரமா எல்லாம் சொல்றார். ஆச்சாரியாள்கிட்ட அவர் பிரச்சனை எல்லாம் சொல்றார். நான் எந்த தப்பும் பண்ணல, அப்படி நான் தான் பண்ணியிருந்தேன்னா என்னோட வீட்டை வித்து நான் அந்த பணத்தை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா ஆச்சாரியால் அதுக்கு சொல்றா, அப்படிலாம் ஒன்னும் நடக்காது, எந்த அவமானமும் வராது, நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த உடனேயே இவருக்கு 2-3 நாட்கள்லயே
பிடிவாதமா இருந்த அந்த தணிக்கை துறையினரே என்ன பண்றா, நீங்க பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறா. இது எப்படி 1.5 வருஷமா அவர் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல 1.5 வருஷமா இதனால மன உடைச்சல், அவருக்கு தாங்க முடியாத மன உடைச்சல். எப்படி இப்படி நம்ம போய் ஆச்சாரியால்கிட்ட வேண்டிட்டு வந்த உடனே இப்படி நடந்துடுது அப்படின்னு அவருக்கு ஒரு நொடியில ஆச்சாரியர் நமக்கு இதை தீர்த்து வச்சுட்டாலே, எப்பேற்பட்ட கருணை ஆச்சாரியாளுக்கு நம்ம மேல அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு இதாயிடுறது, ரொம்ப அவருக்கு நெகிழ்ந்து போயிடுறது அவருக்கு. அவர் சொல்றார், என்னோட வாழ்க்கையில எத்தனையோ மிராக்கள்லாம் நடந்திருக்கு. அந்த மிராக்கள் நித்தியம் எனக்கு குருநாதரால தான் நடந்திருக்கு எனக்கு. ஆனா நான் இந்த வழியில சொன்னா யாரும் நம்ப மாட்டா. ஆனா மத்தவா நம்பணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் சுவாமிகள் செய்த அதிசயங்களை மத்தவா நம்பித்தான் ஆகணும்ன்ற கட்டாயமும் எனக்கு இல்ல. ஏன்னா என்னை பத்தி என்னோட குருநாதருக்கு தெரியும். அவர் எனக்கு தெய்வம் அப்படிங்கறதும் தெரியும். மத்தவாள்லாம் இதுக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தும் நான் இல்ல அப்படின்னு தீர்மானமா சொல்றார். இப்படித்தான் அவருக்கு இன்னொரு ஒரு அனுபவம் ஏற்படுறது. அது என்னன்றத நம்ம தொடர்ந்து கேட்கலாம். ஒரு சமயம், அதாவது 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாசத்துல இவர் ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆச்சாரியாள்கிட்ட தெரிவிக்கிறார். என்ன எலெக்ஷன்னா, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் நேஷனல் பிரசிடென்ட் அந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னு இவர் கேட்கிறார். ஆச்சாரியாலும் எலெக்ஷன்ல நிக்கணுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறா. ஆமாம்னு சொல்றார். ஆச்சாரியாலும் உங்க எண்ணம் அப்படின்னா நான் பரிபூர்ணமா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு இவர் சொல்றாருன்னா, அவருடைய அந்த இந்திய எலும்பு முறிவு சாதனங்கள் மற்றும் செயற்கை உறுப்புகள் சங்கம் அப்படிங்கிறது 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமும் வடமாநிலத்தை சேர்ந்தவர்களால் மட்டுமே ஆளுகை செய்யப்பட்டு வந்துருக்கு. தென்னிந்தியாவில் இருந்து தக்க முக்கியத்துவம் யாருக்குமே கொடுக்கப்படல. அதனால தான் ப்ரொஃபஷனல் நண்பர்கள் மற்றும் வட இந்திய நண்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பலமுறை யோசனை பண்ணி இந்த பெரிய பதவியை 4 ஆண்டுகள் எப்படி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு பலமுறை எனக்குள்ள நானே கேட்டுண்டு பின்னாடி அதை ஒரு கௌரவ பிரச்சனையாகி ஜெயிப்பது கடினம் அப்படிங்கிற சூழல்ல தான் அவர் போட்டி போடுறார். இது அவர் சொல்றார். அந்த சூழல்ல தான் நான் போட்டி போட்டேன் அப்படின்னு சொல்றார். ஹைதராபாத்ல தேர்தல் நடக்கிறது. தேர்தலை முறைப்படி அறிவிக்கிறார். தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட இவரும் விண்ணப்பம் பண்றார். இவருடைய தோழர்கள் குழுவாக, அதாவது ஒரு அணியாக போட்டியிடுறார். இத பொறுத்து கொள்ள முடியாத முன்பு பதவியில் இருந்தவாள்லாம் எப்படியாவது இவரையும் இவர் சகாக்களையும் தோற்கடிப்பது, இல்லைன்னா தேர்தலையே தள்ளி வைப்பது அப்படின்னு முடிவெடுக்கிறார். இறுதியில பொதுக்குழு கூடி விவாதம் நடந்த போது தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டான். அதுக்கு பின்னாடி எங்க இருந்துதான் எழுச்சி வந்ததோ யாருக்குமே தெரியாது. இவர் நித்தியம் ஆச்சாரியாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதனால எங்க இருந்து அந்த எழுச்சி வந்ததுன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிடுது இல்லையா? பெரும்பாலான மெம்பர்களே தேர்தலை அறிவித்தபடியே இன்றே நடக்க வேணும் அப்படின்னு ரொம்ப உறுதியோட சொன்னதுனால இவாளோட சூழ்ச்சி பலிக்கல. இவரை எதிர்த்து போட்டியிட்டவாள்லாம் வெறும் 7 முதல் 10 ஓட்டுகள் கிடைச்சு படுதோல்வியை சந்திக்கிறார். இவரும் இவருடைய சகாக்களும் தான் மாபெரும் வெற்றி பெறா. இதற்கு பின்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நண்பர்கள் எல்லோருமே, ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் இங்க ஒரு பெரிய மிராக்கல் நடந்த மாதிரி நாங்கள்லாம் உணர்றோம் அப்படின்னு சொல்றா. எப்படி இப்படி அன்னைய வரைக்கும் அந்த சூழல் இருந்தது, அந்த ஒரு நொடி எப்படி அது மாறித்து அப்படிங்கறத ஆச்சரியத்தோட அவ கேட்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா.
அந்த மிராக்கிள என்னோட குருநாதர் சுவாமிகள் தான் நடத்தினார் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் இல்லையா? வேற யாருக்கும் அது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இல்லையா? பேசறதுக்கு அடுத்ததா வரவே மாட்டேங்கிறது எதுவுமே. அவரே தான் தொடர்ந்து, ஏன்னா அவர் நிறைய அனுபவங்களை வச்சுருக்கார். அடுத்த அனுபவத்தையும் அவர்தான் சொல்றார். 2009ஆம் ஆண்டு நடந்ததுன்னு சொல்றார். அவருடைய தொண்டு நிறுவனம் மத்திய அரசிடம் மானியம் பெற்று தகுதியுள்ள ஊனமுற்றோருக்கு உதவி உபகரணங்களை ஒரு 10 ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருக்கார். இவருடைய நிறுவனத்திற்கு 2009ஆம் ஆண்டு 2ஆம் தவணையாக ஒரு தொகை வரணும். அதாவது சுமார் ஒரு 15 லட்சம் வரணும். அது வரல. அகில இந்திய அளவுல யாருக்கும் வரல. இது குறித்து அவர் என்ன பண்றார்? ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மாட்ட சொல்லி, சுவாமிகள்கிட்ட சொல்லி ஆசீர்வாதிக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். ஏன்னா மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல அந்த தொகை யாருக்குமே கிடைக்காது. இவர் விஜயலட்சுமி அம்மாட்ட சொன்னது என்ன தேதினா மார்ச் 28ஆம் தேதி. அம்மாவும் ஆச்சாரியாலிடம் வேண்டிக்கிறார், மாதவராஜுக்கு அவனோட ட்ரஸ்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிராண்ட் வரணுமா, அதனால ஆச்சாரியால் தான் சைன் போட்டு சீக்கிரமா கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்றா. ஆனா உடனே அந்த அம்மா விஜயலட்சுமி அம்மா சுதாரிச்சுண்டு, தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் சுவாமி, மினிஸ்டர் சைன் பண்ணி சீக்கிரமா பணம் வரணும். ஆனா அவ என்ன சொன்னா, சுவாமி தான் சைன் போட்டு சீக்கிரமா கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஆனா அதை மாத்திண்டு திருப்பி இப்படி சொல்றாளா? ஆச்சாரியாலும் சிரிக்கிறார். சிரிச்சுண்டே சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு உள்ள போயிட்டார். அவர் உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. டெல்லியில இருந்து இவருக்கு போன் வருது, உங்க ஃபைல் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. மினிஸ்டர் இப்பதான் உங்க ஃபைல்ல சைன் பண்ணார் அப்படின்னு. இத நம்புவாளா யாராவது சொன்னா? இத கேட்கிற எல்லாருக்கும் உடனே வருமா? நம்பிக்கை வருமா? வரணும். அதுதான் நம்முடைய குருநாதருடைய கருணை. கிட்டத்தட்ட மானியத்திற்கு தகுதியான 150 ஃபைல்களுக்கு மேல் இருந்தவற்றில 2 பேருக்கு தான் அந்த தொகை சாங்ஷன் ஆயிருக்கு. அதுல இவரோடதும் ஒண்ணு. நம்ப முடியறதா யாருக்காவது? ஏன்னா 150 ஃபைல்களுக்கு மேல இருக்கே, நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் ஆச்சரியமா கேக்குறா, அந்த 2 ஃபைல்ல ஓ ஃபைல் மட்டும் எப்படி வந்தது? மினிஸ்டர் எப்படி சைன் போட்டார்? நீ இதுக்காக யார ரெக்கமெண்டேஷன் பிடிச்ச? அப்படிலாம் துருவி துருவி அவ கேக்குறா. அவர் நினைச்சுக்கிறார், என்னோட சுவாமி நினைச்சுட்டார், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு. ஆனா இதை நான் சொன்னா யாராவது நம்புவாளா? நிச்சயமா நம்ப மாட்டா. நான் ஏதோ ஒரு பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷனை பிடிச்சேன் அப்படின்னு தான் நினைச்சுப்பா. ஆனா அந்த பெரிய இடமே ஆச்சாரியால் தான் இல்லையா? மனசுல நினைச்சுட்டு என் ஆச்சாரியால் தான் அவர் சொல்லிடுறார். அதற்கு பின்னாடி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் ஆச்சாரியால்கிட்ட அன்னைக்கு சாயங்காலமே சொல்றா, மாதவராஜுக்கு பணம் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லாமே உங்க கருணை அப்படின்னு சொல்றா. ஆனா ஆச்சாரியால் சொல்றா, என்ன சொல்றா தெரியுமா ஆச்சாரியால்? நீங்க தானே ஃபைல்ல சைன் பண்ணணும்னு சொன்னேன், அதான் சைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றா ஆச்சாரியால். நமக்கே இப்ப கேட்கும் போது கண்ணுல தார தாரையா தண்ணி வருது இல்லையா? எல்லோருமே சொல்லலாம், ஸ்ரீ ஆச்சாரியாலின் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போருமா அப்படின்னு. நிச்சயமா உறுதியோட அவர் சொல்றார், ஆச்சாரியாலின் ஆசீர்வாதமும் கருணையும் இருந்தா என்னதான் சாத்தியமாகாது? நம் முயற்சி, அந்த முயற்சிக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. நான் இறைஞ்சி வேண்டுவது எல்லாமே இந்த பிறவியில குருவின் ஆசையால் கடந்து விடுவேன். அவருக்கு என்ன கைமாறு செய்ய இயலும் அப்படிங்கிற கவலைதான் என்னை அடிக்கடி யோசிக்க வைக்கிறது.
எனினும் அவர்களுக்கு ஏதோ என்னால் முடிந்த சேவகம் செய்யும் வாய்ப்பை எப்பிறவியிலும் தர வேண்டும் அப்படின்னும் எனக்கு உள்ள தூய்மை, பொய் பேசாமை, கோபமின்மை இவற்றையெல்லாம் ஆச்சாரியால் எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் என் குடும்பத்தாரும் அவர்களுடைய சந்ததியினரும் ஸ்ரீ குருநாதரையே வழிபட வேண்டும், குருவும் வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கப்புறமா அடுத்ததா வேற ஒரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீ சத்குரு பாக்கி. ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம்.